புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 443ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துரம். விரிவான விவரம் என்ன? வணக்கம். தூத்துக்குடி பனிமய பேராலயத்தில் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணை பிளக்க முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக புகழ்பெற்ற ஆலயமாகும். இந்த ஆலயம் இத்தாலி ரோம் நகரில் அமைந்துள்ள வாடிகன் சிட்டியால் பசிலிக்கா அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆலயமாகும். இங்கு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறும் வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 443ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. பனிமய மாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக பங்கு தந்தை கொண்டு வந்து பேராலயம் எதிரே உள்ள கொடிமரத்தில் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்கு தந்தை பொதுமக்கள் கொடியை பிடித்து ஏற்றினர். அப்போது அங்கு கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என முழக்கமிட்டனர். மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிட்டு கைகள் தட்டி மகிழ்ந்து கொண்டாடினர். இந்த கொடியேற்றமான நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் கீதா சிவன் மற்றும் பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஓரமா